நாம 5 வகையான தானியங்களை மட்டுமே முளையிட்டு முளைப்பாரிக்கு பயன்படுத்தும். அந்த 5 தானியங்கள் என்ன அப்படின்னா நெல், கோதுமை, உளுந்து, கருப்பு எள், பச்சை பயிறு. இந்த 5 தானியங்களை மட்டுமே நாம முளைக்கட்டுதலுக்கு பயன்படுத்துறோம். முதல்ல நாம பயன்படுத்தக்கூடிய நெல்லானது சந்திரனினுடைய தானியமாக இருக்கு. சந்திரனோட தானியமான இந்த நெல்லானது அந்த விழாவை யார் நடத்துறாங்களோ, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு நாம முளை கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கல்யாணத்துக்கு உரிய தம்பதிகளுக்கு மனதில நிம்மதியை கொடுப்பதற்காக சந்திரனினுடைய தானியமான நெல்லை நாம பயன்படுத்துறோம். அதே சமயத்துல பச்சை பயிரை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, பச்சை பயிரானது புதன் என்று சொல்லப்படக்கூடிய கிரகத்தினுடைய அம்சமாக இருக்கு. புதனினுடைய அருளால கல்வி கேள்விகள்லையும் கலைகள்லையும் அந்த தம்பதிகள் சிறந்து விளங்கணும், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானது கல்வி கேள்விகள்லையும் நல்ல கலைகள்லையும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக புத கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த பச்சை பயிரையும் பயன்படுத்துறோம். அதே வகையில நாம உளுந்தையும் பயன்படுத்துறோம். உளுந்து அப்படிங்கிற கிரகம் ராகுவினுடைய அம்சமாக இருக்கு. இந்த ராகு கிரகங்கள்ல முக்கியமானவராக இருந்தாலும் பெரிய பலம் படைத்தவராக சூரியனையும் சந்திரனையுமே கிரகண காலத்துல விழுங்கக்கூடிய அளவுக்கு பலவானாக இருக்கார். அதனால இந்த ராகுவினுடைய அருளை நாம பெறுவதற்காக உளுந்தையும் முளைப்பாரியில பயன்படுத்துறோம். அதே சமயத்துல இந்த முளைப்பாரியில நாம கோதுமையையும் பயன்படுத்துறோம். கோதுமை எதுக்கு அப்படின்னு கேட்டான்னா, சூரியனினுடைய தானியமாக விளங்கக்கூடிய இந்த கோதுமை நமக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுத்து நம்மள ஒரு நல்ல தலைமை பதவியில நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய செயலை செய்யக்கூடியவர் சூரியன். அதனால இந்த சூரியனோட அருளால இதை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகள் நல்ல அறிவு ஒளியோடையும் நல்ல தலைமை பண்போடையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரியனுடைய தானியமான கோதுமையை நாம பயன்படுத்துறோம். கடைசியில கருப்பு எள். கருப்பு எள்ளை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த கருப்பு எள்ளானது சனி பகவானினுடைய தானியமாக இருக்கு. இந்த சனி பகவானினுடைய தானியமான கருப்பு எள் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம போன ஜென்மங்கள்லையும் இந்த ஜென்மங்கள்லையும் பண்ண பாவ புண்ணியங்களை குறிக்குது. இந்த பாவ புண்ணியங்கள் என்ற நம்மளுடைய கர்மாவானது இனிமே இந்த நல்ல காரியங்களுக்கு பிறகு நம்மளை தீண்டாமல் நமக்கு நல்ல நிலையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சனியினுடைய ஒரு தானியமான எள்ளை பயன்படுத்துறோம்.